அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ முஹ்கமித் தன்ஸீல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்தில் படைத்து எங்களுக்கு அளப்பரிய நியமத்துக்களை, அளப்பரிய அருட்கொடைகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான், தந்திருக்கின்றான். நாங்கள் அவனுடைய அருட்கொடைகளை அனுபவித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவனுடைய நியமத்துக்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா ஒரு இடத்தில் குர்ஆனில் கூறும் பொழுது, நீங்கள் என்னால் தரப்பட்ட நியமத்துக்களை எண்ணி பார்ப்பீர்கள் என்றால், கணக்கிட்டு பார்ப்பீர்கள் என்றால், லா துஹ்ஸூஹா, அதனை உங்களால் எண்ணி பார்க்க முடியாது, மட்டிட்டு கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு நியமத்துக்களை, அருட்கொடைகளை தந்திருக்கின்றான், தந்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் சகோதரர்களே, நாங்கள் அந்த அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு நன்றி கட்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக, நாங்கள் ஒரு இஸ்லாமியனாக இருக்கின்றோம், நாங்கள் ஒரு கலிமா சொன்னவனாக இருக்கின்றோம். அதுவே அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய நியமத்தாக, பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய பெருமதி, இதனுடைய அந்தஸ்து எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா எங்களை படைத்து எங்களுக்கு எத்தனை உடல் உறுப்புகளை தந்திருக்கின்றான். அவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருளாக, அவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய நியமத்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல கூறும் பொழுது, லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் மனிதர்களை ஒரு அழகான ஒரு ரூபத்தில் படைத்திருக்கின்றோம் என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். கருப்பனாக இருக்கலாம், வெள்ளையனாக இருக்கலாம், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நாங்கள் மனிதர்களை அழகான ஒரு ரூபத்திலே படைத்திருக்கின்றோம் என்பதாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். யாருக்கும் பிழை எடுக்க முடியாது சகோதரர்களே, யாருக்கும் அப்படி வைக்க முடியும், அப்படி வைக்க இருந்துச்சு, இப்படி வைக்க இருந்துச்சு, கையை எந்த இடத்தில் வைக்க இருந்துச்சு, காலை இந்த இடத்தில் வைக்க இருந்துச்சு, கையை அப்படி வைக்க இருந்துச்சு, காலை அப்படி வைக்க இருந்துச்சு, யாருக்கும் குறை பிடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் எங்களுடைய உடல் உறுப்புகளை எங்களுக்கு செவ்விடே தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல கூறும் பொழுது, அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிஸானன் வ ஷஃபதைன், நாங்கள் உங்களுக்கு 2 கண் மாணிக்கங்களை தரவில்லையா என்று கேட்கின்றான். வ லிஸானன் வ ஷஃபதைன், நீங்கள் பேசக்கூடிய அந்த நாவு, அதே போன்று அந்த நாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய 2 உதடுகளை நாங்கள் உங்களுக்கு தரவில்லையா என்று கேட்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 2 உதடையும் பாருங்கள், சமனாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று பெரியதாக, ஒன்று சிறியதாக இருந்தால் எவ்வளவு ஒரு கேவலமாக இருக்கும் சகோதரர்களே. எங்களை பார்ப்பவர்கள் கேவலமாக பேசுவார்கள். ஆனால் மாஷா அல்லாஹ், 2 உதடுகளை தந்த அல்லாஹ் ஒன்றை பெரியதாகவும் ஒன்றை சிறியதாகவும் ஆக்காமல் 2ஐயும் சமமாக தந்திருக்கின்றான். பேசக்கூடிய நாவை தந்த அல்லாஹ் அந்த நாவுக்கு பேசக்கூடிய சக்தியை தந்திருக்கின்றான். பேசக்கூடிய சக்தி அந்த நாவுக்கு இல்லை என்றிருந்தால் எங்களுக்கு வேற பேரை வைத்து சொல்லுவார்கள். குருவன் என்ற வார்த்தை பேரை வைப்பார்கள் சகோதரர்களே. அப்படி அல்லாமல் நாவை தந்த அல்லாஹ் அந்த நாவின் மூலமாக நல்ல விடயங்களை பேசுவதற்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் நல்ல விடயங்களை எங்களுடைய நாவால பேசணும், எங்களுடைய உடல் உறுப்புகளால நல்ல விடயங்களை செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமதான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ், 2 நியமத்துக்கள் இருக்கின்றது, அந்த 2 அருட்கொடைகள் இருக்கின்றது. அந்த 2 அருட்கொடைகளையும் மக்கள் கவனஈனமாக, மக்கள் பொடுப்போக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக சொன்னார்கள். அதில் முதலாவது என்ன தெரியுமா? அஸ்ஹா, அதாவது ஹெல்தி லைஃப், ஆரோக்கியம் என்பதாக சொன்னார்கள். அஸ்ஹா
இரண்டாவது வல் ஃபரா ஓய்வு நேரம் என்பதாக சொன்னார்கள். இந்த இரண்டும் சகோதரிகளே அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று ஓய்வு நேரம் இல்லாமல் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் ஓய்வு நேரத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த ஓய்வு நேரங்களை நாங்கள் அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய வழியில எங்களுடைய ஓய்வு நேரங்களை பயன்படுத்த வேண்டும். அதே போன்று ஹெல்தி லைஃப் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றானா, அந்த ஹெல்தி லைஃப் ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் ரசூலுடைய பாதையில, அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய முறையில எங்களுடைய ஹெல்தியாக இருக்கும் பொழுதோ, எங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதோ ஆரோக்கியத்தை அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய முறையில நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் சகோதரிகளே, கதுர் அதாவது கலீலம் மாதஸ்குரோன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டுமா, கொஞ்சம் நன்றி செலுத்தக்கூடாதா என்பதாக கேட்கின்றார். அல்லாஹ் அதிகமாக நன்றி செலுத்த சொல்லவில்லை சகோதரர்களே. கலீலம் மாதஸ்குரோன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் நன்றி செலுத்த வேண்டாமா. இன்னும் சொல்லுகின்றான் கலீலும் மின் இபாதிய ஷகூர், என்னுடைய நண்பர்கள்ல என்னுடைய அடியார்கள்ல நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். கணித்துக்குள்ளே எம்மை படைத்த அல்லாஹ், எமக்கு உறுப்புகளை தந்த அல்லாஹ், அல்லாஹுக்கு தெரியும் எம்மை பற்றி. வகலீலும் மின் இபாதிய ஷகூர், என்னுடைய அடியார்கள்ல எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக மிக குறைவு என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டிவிட்டான். அடுத்ததாக கேட்கின்றான் அஃபலா தஷ்குரூன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்பதாக கேட்கின்றார். நாங்கள் கட்டாயம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சகோதரிகளே. எம்மை படைத்த ரப்பு, எமக்கு உறுப்புகளை செவ்வனை தந்த ரப்பு, எங்களுடைய உடல் உறுப்புகளை அழகான முறையில செம்மைப்படுத்திய ரப்பு, அந்த ரப்புக்கு நாங்கள் அஃபலா தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று கேட்கின்றார். ஆனால் நாங்கள் நன்றி செலுத்தத்தான் வேண்டும் சகோதரிகளே. நாங்கள் நன்றி செலுத்தவில்லை என்றால் உண்மையிலே எங்களை விட மோசமானவர்கள் யாரும் இல்லை. கணித்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு என்றால் ஒரு புலவர் சொல்லும் பொழுது கதுர் நிக்மத்தி பாதவாலிஹா, ஒரு அருள் இருக்கின்றதே, ஒரு நியமத் இருக்கின்றதே, அல்லாஹ்வுடைய ஒரு அருள்கொடை இருக்கின்றதே, அந்த அருள்கொடையுடைய பொறுமதி எப்ப விளங்கும் தெரியுமா? பாதவாலிஹா, அது உங்களை விட்டு போடுவதற்கு பின்னால்தான் அதனுடைய பொறுமதி விளங்கும். கண்ணுடைய பெருமதி எப்ப விளங்கும்? இப்போது விளங்காத பார்வை இருக்கும் பொழுதோ, பார்வை இழந்ததற்கு பின்னால்தான் விளங்கும். கிட்னியுடைய பெருமதி எப்ப விளங்கும்? அந்த கிட்னி எம்மை விட்டு இழந்ததற்கு பின்னால்தான் விளங்கும். அதே போன்று ஏனைய உறுப்புகளுடைய பெருமதி எப்ப விளங்கும்? அது எங்களை விட்டு இல்லாமல் போனதற்கு பின்னால சகோதரர்களே. இன்று பார்க்கின்றோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டால், எங்களுடைய உடல் உறுப்புகள்ல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து விட்டால், உதாரணமாக சொல்லுவோமே கிட்னி ட்ரபிள். கணித்துக்குரியவர்களே, 2 கிட்னி எல்லாம் இனாமாக ஃப்ரீயாக தந்திருக்கின்றார். அந்த 2 கிட்னியில ஒரு கிட்னி பழுதாகி விட்டது என்றால் அங்கே விளம்பரம், அட்வர்டைஸ் நாங்கள் பார்க்கின்றோம். முகப்புத்தகங்கள்ல ஒவ்வொரு நாளும் பல அட்வர்டைஸ்கள நாங்கள் முகப்புத்தகங்களை பார்க்கின்றோம். அதே போன்று பத்திரிகைகளை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னாருடைய கிட்னி பழுதாகிவிட்டது, அவருக்கு ஆர்டிபிஷியல் கிட்னி பொருத்த வேண்டும் என்றால் 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி பணம் தேவை என்பதாக அட்வர்டைஸ் போடக்கூடிய காட்சிகளை நாங்கள் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஃப்ரீயாக, அல்லாஹ் இலவசமாக இந்த உறுப்புகள் அனைத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஏன் நாங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடாது? வைத்திய சாலைகளை சென்று பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நோயாளிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நோயாளிகள் அட்மிட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அப்படியான நோய் எங்களை வருவதற்கு முன்னால சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தை நாங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு விரும்பக்கூடிய முறையில எங்களுடைய ஆரோக்கியமான காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றார்? லஇன் ஷக்கர்தும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், நான் திடனாக
கட்டாயமாக நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பேன். என்னால் தரப்பட்ட நியமத்துக்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களா? இன்னும் 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 நான் அதிகமாக உங்களுக்கு நியமத்துக்களை அதிகரித்துக் கொண்டே இருப்பேன் என்பதாக சொல்லுகின்றான். வலையின் கஃபர்த்தும், ஆனால் நீங்கள் என்னால் தரப்பட்ட நியமத்துக்களை புறக்கணித்து வாழ்வீர்கள் என்றால் என்னுடைய வேதனை கடிசானது, கஷ்டமானது. அதற்கு பின்னாலே என்னை குற்றம் பிடிக்க வேண்டாம் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் என்னுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தவில்லை, அதனால் நான் உங்களை சோதித்து விட்டால் என்னை நீங்கள் குற்றம் பிடிக்க வேண்டாம், என்னுடைய சோதனை பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பிடி கஷ்டமானது, கடிசானது. அல்லாஹ் எங்களை சோதிக்க நாடிவிட்டால் கண்ணியத்துக்குரியவர்களே யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் நோயை தந்து குணப்படுத்தவில்லை என்றால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லுவார்கள், துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம ஆஃபினா வஅஃபு அன்னா. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு உடல் ஆரோக்கியமான ஹெல்தி லைஃபை தந்தருள்வாயாக என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள். நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹும்மா ஆஃபினா ஃபீ பதனினா, அல்லாஹும்மா ஆஃபினா ஃபீ சம்இனா, அல்லாஹும்மா ஆஃபினா ஃபீ பஸரினா. சுஜூதுடைய நேரத்தில் நாங்கள் அதிகமாக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் என்னுடைய பார்வையில சுகத்தை தருவாயாக, என்னுடைய கேள்வியில சுகத்தை தருவாயாக, என்னுடைய என்னுடைய ஏனைய உறுப்புகள சுகத்தை தருவாயாக என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். சுஜூதுல கேட்போம் சகோதரர்களே. தொழுது முடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் ஆஃபினா ஃபீ பதனினா, அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ சம்இனா, அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ பஸரினா. நாங்கள் துஆக்களை கேட்போம் சகோதரர்களே. ஏன் எங்களால முடியாது? கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று நாங்கள் சுஜூதுல ஆஃபி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வஆஃபினா என்ற துஆவை நாங்கள் கேட்போம் அடிக்கடி. யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாயாக, மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையிலையும் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக என்று கேட்கிறோம். அதுதான் முதலாவது. இந்த உலகத்துல நாங்கள் நல்ல விடயங்களை எங்களுடைய உறுப்புகளால சம்பாதிப்போம் என்றிருந்தால் மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையும் எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எங்களுக்கு ஆரோக்கியமான மனைவி கிடைக்க வேண்டும், ஆரோக்கியமான ஹெல்தியான மனைவி கிடைக்க வேண்டும். கணவன் வெளியே போய் வந்து விட்டால் மனைவி முக சிரிப்போடு கணவனை அழைத்து ஒரு தண்ணீர் கோப்பை தந்து அந்த கணவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான மனைவி கிடைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் துஆ செய்வது, யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியமான மனைவி தா. அதுவும் அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆரோக்கியமான குழந்தைகளை தா. இன்று ஆரோக்கியமான மனைவி கிடைக்காமல், இன்று ஆரோக்கியமான குழந்தைகள் கிடைக்காமல் பலர்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஆரோக்கியமான மனைவி கிடைத்து விட்டாலா அது உங்களுக்கு பெரிய நியமத், பெரிய அருட்கொடை என்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான கணவன் கிடைத்து விட்டானா கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அது உங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் என்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான குழந்தைகள், உங்களுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய குழந்தைகள், உங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய குழந்தைகள், உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகள், அதுவும் ஆரோக்கியமான குழந்தைகள் அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியான குழந்தைகள் கிடைத்து விட்டால் நீங்கள் அது ஒரு நியமத் என்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, நாங்கள் தண்ணீர் குடிக்கின்றோமே, அந்த தண்ணீரும் இருக்கின்றதே. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன். நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பார்க்கவில்லையா? அந்த தண்ணீரை நான் உங்களுக்கு தந்தேனா அல்லது உங்களுடைய முயற்சியால பெற்றுக்கொண்டவைகளா? அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிரூன். நீங்களா அந்த தண்ணீரை அந்த மலை கூம்பிலிருந்து இறக்கின்றீர்கள் அல்லது நானா என்பதாக கேட்கின்றான். நான் நினைத்து விட்டால் அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்க முடியாத உப்பு தண்ணீராக ஒவ்வொரு நீராக ஆக்கிவிட்டால் உங்களால என்ன செய்ய முடியும் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அல் குர்ஆன்ல கூறி காட்டுகின்றான். கணித்துக்குரியவர்களே,
நாங்கள் நல்ல முறையில் தண்ணீரை பருகின்றோம், நல்ல முறையில் தண்ணீரை குடிக்கின்றோம். இதுவும் அல்லாஹ்வுடைய நியமத், இதுவும் அல்லாஹ்வுடைய அருட்கொடையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, பார்க்கின்றோம் அல்லாஹ் எங்களுக்கு ஹெல்தியான லைஃபை தந்திருக்கின்றானா, ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றானா, எங்களுடைய உடல் உறுப்புகளை செவ்வடியை தந்திருக்கின்றானா. நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறுவோம். அல்லாஹ் எந்த அளவுக்கு என்றால் ஒரு கிராமவாசிகளை கூறி காட்டுகின்றான். அதாவது கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கிராமத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். எந்த அளவுக்கு என்றால் அந்த கிராமவாசிகளுக்கு அல்லாஹ் வலப்புறத்தில் வலது பக்கமாக இடது பக்கமாக நீங்கள் இந்த நியமத்துக்களை அனுபவிங்க, வஷ்குரு, நீங்கள் அனுபவித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். கண்ணியத்துக்குரிய அவ்வளவு அதிகமான நியமத்துக்கள், அவ்வளவு அதிகமான தோப்புக்களை அல்லாஹ் கொடுத்து புசியுங்கள், நன்றாக புசியுங்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி உள்ள அடியார்களாக மாறுங்கள் என்று சொன்னான். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் மாற்றம் செய்தார்கள், அதனால் அவர்களை அல்லாஹ் சோதித்தான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். Dear Islamic my brothers and sisters, Allah bless us many nerves and many organs in our body. Allah has connected many nerves in our eyes. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய கண்கள்ல அதிகமான நரம்புகளை அல்லாஹ் கனெக்ட்படுத்தி இருக்கின்றான். How much we suffer in one of these nerve is not function. If anyone kidney failure, they are hoping help of others. Allah, all organs are valuable. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய எல்லா உடல் உறுப்புகளும் இருக்கின்றதே, all organs are valuable, பெருமதியானதுதான் சகோதரர்களே. எங்களுடைய கிட்னியாக இருக்கலாம், எங்களுடைய கண்களாக இருக்கலாம், எங்களுடைய ஏனைய உடல் உறுப்புகளாக இருக்கலாம். பாருங்கள், காதுகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த இரண்டு காதும் அல்லாஹ்வுடைய நியமத்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. காதை தந்த அல்லாஹ் காதுக்கு கேட்கக்கூடிய சக்தியை தரவில்லை என்றிருந்தால் அந்த காதில் என்ன பிரயோசனம்? செவிடன் என்று கூப்பிடுவார்கள். கண்ணை தந்த அல்லாஹ் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தியை தரவில்லை என்றால் குருடன் என்று சொல்லுவார்கள். நாவை தந்த அல்லாஹ் அந்த நாவுக்கு பேசக்கூடிய சக்தியை தரவில்லை என்றிருந்தால் அவனுக்கு கண்ணியத்துக்குரியவர்களே, என்னடா நீ ஊமையா இருக்கின்றாய், பேச மாட்டாய் என்று சொல்லுவார்கள். ஊமையன் என்று, கொள்வன் என்று சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். நல்ல முறையில் பேசுகின்றோம், நல்ல முறையில் பார்க்கின்றோம், நல்ல முறையில் கேட்கின்றோம். அதே போன்று சகோதரிகளே, எங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி போன்று எங்களுடைய இமையுடைய முடி வளரும் என்றிருந்தால் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, தாடி வளர்வது போன்று இமையுடைய முடி வளரும் என்றிருந்தால் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவோம். எல்லாமே அல்லாஹ் செவ்வனே தந்திருக்கின்றான், எல்லாமே அல்லாஹ் செவ்வனே உருவாக்கி இருக்கின்றான். தலையுடைய முடி எவ்வாறு உருவாக வேண்டும், அதே போன்று தாடியுடைய முடி எவ்வாறு வளர வேண்டும், இமையுடைய முடி எவ்வாறு, கண் புருவத்துடைய முடி எவ்வாறு வளர வேண்டும், அதே போன்று சகோதரர்களே நகம் எவ்வாறு வளர வேண்டும். 5 விரல்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த 5 விரல்கள்ல ஒன்றை அல்லது 2ஐ அல்லாஹ் எடுத்து விட்டால் எங்களுடைய கையால் என்ன செய்ய முடியும்? கையிருந்த என்ன பிரயோசனம் சகோதரர்களே? 2 விரலை எடுத்து விட்டால் எங்களால் கஷ்டம் சகோதரர்களே. எங்களுடைய வேலைகளை மேற்கொள்வது, எங்களுடைய வேலைகளை செய்வதற்கு எங்களுக்கு சிரமமான ஒன்றாக ஆகிவிடும். அப்படி அல்லாமல் அல்லாஹ் 10 விரல்களை 2 கையிலும் தந்திருக்கின்றான், அழகான முறையில் தந்திருக்கின்றான். நாங்கள் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சென்ற காலம் போய்விட்டது, சென்ற காலத்தை மறந்து விடுவோம். இதற்கு பின்னால் வரக்கூடிய காலத்திலேயாவது நாங்கள் நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை அனுபவித்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறுவதற்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ பதனினா, அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ சம்இனா, அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ பஸரினா, வஃபு அன்னா வக்ஃபிர் லனா வஆஃபினா என்ற துஆவை கேட்போம்.
அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிகமாக கேட்ட துஆ வஅஃபு அன்னா வஆஃபினா, யா அல்லாஹ் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் தா, எங்களை மன்னிப்பாயாக என்ற துஆவை கேட்டார்கள். உடல் ஆரோக்கியம் சகோதரர்களே பெரிய நியமத். உன் நோய் வந்து விட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்று பார்க்கின்றோம் அதிகமான சீனி நோயாளிகள். சீனி நோய் வந்து கால் விரல் வெட்டப்படுகின்றது, கை விரல் வெட்டப்படுகின்றது. யாரெல்லாம் அந்த நோயால் அவஸ்தைப்படுகின்றார்களோ, ஏனைய நோய்களால் அவஸ்தைப்படுகின்றார்களோ, எல்லாருடைய நோய்களையும் குணப்படுத்தி நல்ல சுகதேகிகளாக உலகத்தில் வாழும் வரையில் அவர்களை சுகதேகிகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே கேட்கின்றேன், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தருள்வாயாக, எங்களுடைய குழந்தை குட்டிகளை பாதுகாப்பாயாக, எங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்தெடுப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.